இதே ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்குது. கதை தான் ஒண்ணு, பேர் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ் போலீஸா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒபே த ஆர்டர். அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? வெஸ்டர்ன் போலீஸ்ல டிஸ்ஓபே த இல்லீகல் ஆர்டரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கர் எவ்வளவு தெளிவா பல விஷயங்களை பிரிச்சு வைக்கிறான் சமுதாயத்துல. இப்படிப்பட்ட சங்கருக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா, ஒரு புரியாத ஒருத்தனை தூக்கிட்டு போட்டு மெதிச்சு நசிச்சு கொன்ற மாட்டானுங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான்னு சொல்லி சட்டத்தில் எழுதி வச்சிருக்கான். அதுக்கு பேர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். Nirmati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெறுதலும் பெறுதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நேயத்தின் வாயிலாக ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கிறார் போலீஸ் ரிசர்ச்சர், முன்னாள் காவல்துறை அதிகாரி, தமிழ்நாட்டிலிருந்து மரியாதைக்குரிய திரு முத்து குணா அவர் இணைந்திருக்கிறார். வாருங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அருள், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பல துறைகள்ல காவல்துறைக்கு வட்டாரத்துக்குள்ள பணி செய்துவிட்டு இன்றைக்கு நீங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் விவகாரங்களையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க அப்படிங்கிற அடிப்படையில உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புறேன். ஏன்னா சமீபத்திய நிகழ்வுகள் அப்படிங்கறத நோக்கி நம்ம தள்ளி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சமீபத்துல சவுக்கு சங்கருடைய விடுதலை அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் சட்டத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசே ரிவோக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை சொல்லி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசை நோக்கி உச்சநீதிமன்றமும் சில கடுமையான கேள்விகளை வைக்க இருந்தார்கள். ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இவங்களை ரிவோக் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால. அதன் பிறகு தமிழ்நாட்டில் கடந்த இப்போது நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சியில் மட்டுமே 16 என்கவுண்டர்ஸ் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு பீப்புள் வாட்ச் மூவ்மெண்டோட ஹென்றி திஃபேர் குறிப்பிட்டு பேசி இருக்கிறாரு. இது தமிழ்நாடா ஊபியா அப்படிங்கிற அளவுல கேட்டிருக்கிறாரு. சோ தமிழ்நாடு இஸ் பிகமிங் a police state அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இப்போது இன்டெலக்சுவல் தளத்துல, அதிகார வர்க்க தளத்துல ஒரு பேசப்பட்ட பொருளா உருமாறி இருக்கிறது. ஒரு போலீஸ் ரிசர்ச்சரா, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? இதுல பெருசா சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலினுடைய அரசு என்பது முதல் முறையாக உருவான அரசு. டிஎம்கே பல முறை ஆட்சிகள் இருந்தாலும் ஸ்டாலின் தலைமையிலான அரசு முதல் முறையா உருவாயிருக்கு. அதுக்கு அடுத்து அதுல ஸ்டாலினுடைய மகன் அரசுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். அவருடைய மகன் என்ற காரணத்துக்காகவே முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா அவருடைய மகன் தான் அதிக பங்கு வகிக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. இப்ப இவங்க அரசு இயந்திரத்தின் மீது குற்றம் வைக்கிற, அரசு இயந்திரத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிற அத்தனை பேரையும் இவங்க தொடர்ந்து போலீஸை பயன்படுத்தி அவர்களை அமைதிப்படுத்துற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அமைதிப்படுத்துறதுன்னா அமைதியாவே போக மாட்டேன்னு மறுக்கிறாங்க இல்லையா, அவங்கள சிறையில் அடைச்சிடுறாங்க. ஆனா பல பொய்யான குற்றங்களின் பேர்ல அடைக்கிறது. இப்ப நேரடியா அவங்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்னா அவங்கள ஜெயில போட்டு அவங்களால பேச முடியாது. இப்ப அதன் நீங்க ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க சங்கர் மட்டும் பேசுனீங்க. இதுல சங்கர் மட்டும் பேசுறதுக்கு விஷயம் இல்ல. சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேரையும் நம்ம சேர்க்கணும். மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாரு. அவர் வீடுகள்ல சோதனை நடத்தப்பட்டது. சோதனை வீட்டை உள்ள புந்து தும்சம் பண்ணிட்டு வர்றதுதான் சோதனை. அத காவல்துறை வச்சு ஒரு மிரட்டுதலோட செய்யறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது எப்படி போலீஸ் ஸ்டேட்டா போச்சுன்னு சொல்லிட்டு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். நான் மாதவரம் காவல் நிலையத்துல சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சேன். 1997 நினைக்கிறேன், 1997. அப்ப அங்க ஒரு சாராயம் விக்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க மேல சாராய வழக்கு மட்டும் போட்டுட்டு அவங்க மேல குண்டாஸ் போடணும். குண்டாஸ் போடுறதுக்காக அங்க இருந்து அப்ப இருந்த இன்ஸ்பெக்டர், அவர் பேர் குணசேகரன் பேர், அவர் ரிட்டையர் ஆயிருப்பாரு. என்ன பண்ணாருன்னா, ஒரு 1/2 கிலோ கஞ்சாவை எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து இவங்க மேல சாராய கேஸ் போட்டுட்டு, விஷ சாராய வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சாராயத்தை இவங்க விக்கிற சாராயத்தை வாங்கிட்டு வந்துட்டு அதுல ஒரு சில கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள கொட்டுவாங்க. கொட்டி அதை விஷமா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை லேபுக்கு அனுப்புவாங்க. லேபுக்கு அனுப்புனா அங்க இருந்து விஷ சாராயம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். அது கூடயே கஞ்சாவையும் போலீஸே போய் வாங்கிட்டு வர 1/2 கிலோ கஞ்சாவை வாங்கிட்டு வந்துட்டு அதையும் வச்சு இவங்க வழக்குல சேர்த்து விட்டாங்க. அப்ப அந்த அம்மாவால கடைசி வரைக்கும் பெயில்ல வரவே முடியல. எதுக்காக இந்த கஞ்சாவை சேர்த்தாங்க அப்படின்னா, டாஸ் போடுற வரைக்கும் இந்த அம்மா பெயில்ல வெளியே போயிடக்கூடாது. அப்ப கஞ்சா வச்சு போட்டுட்டா இந்த அம்மா உள்ள போயிடும். இருக்க மற்ற 3 வழக்குகளை சேர்த்து இந்த அம்மா மேல குண்டாஸ் ஃபைல் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. போலீஸே பண்ணுது இது. ஆமா, போலீஸ் தான் கஞ்சா வாங்கிட்டு வந்து வச்சது. நான் தான் விட்னஸ். ஆமா, போலீஸ் ஆபீசர். நீங்க சொல்றதுக்கோ நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கறத நான் கூடுதலா சொல்லிக்கிறேன். இல்ல, இதுல நான் பார்த்த விஷயங்களை, நான் அனுபவப்பட்ட விஷயங்களை, நான் காவல்துறையில பார்த்த ஊழல்களை தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். குற்றங்களை தான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கு வழக்கோ மற்ற விஷயங்களோ வரணும்னா என் மேல பதியட்டும். சர்வதேச சட்டப்படி இவங்களை நேருக்கு நேர்
நேர் சந்திக்கிறேன். ஓகே ஓகே. சர்வதேச சட்டப்படி இவங்களை நேருக்கு நேர் சந்திக்கிறேன். அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மானத்தை வாங்குறேன். இப்ப விஷயத்துக்கு வந்துரும். தமிழ்நாடு காவல்துறை தான் இந்த கஞ்சாவை வாங்கிட்டு வந்து அவங்க மேல வச்சு இந்த வழக்க பதிவு செஞ்சது. அதன் காரணமா இவங்களுடைய ஆட்கள் போய் டிசி விஜயன் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு, திருவொற்றியூருடைய எம்எல்ஏ. அவர் வந்து ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டரை செம திட்டினாரு. நீங்க சாராயம் வித்தாங்கன்னா சாராயம் வித்தாங்கன்னு கேஸ் போடுங்க, எதுக்கு கஞ்சா வித்தாங்கன்னு கேஸ் போட்டீங்கன்னு டிசி விஜயன் 1000 கேள்வி கேட்டார். அப்ப நானும் அதே ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கிறேன், இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரை போட்டு செம திட்டுறாரு. அப்புறம் வந்து இல்லைங்க சார் அப்படி சார் இப்படி சார் சொல்லி இன்ஸ்பெக்டர் பேசி கிடைச்சிட்டு கடைசியில குண்டாஸ் போட்டாங்க. அது என்ன நடந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் தமிழ்நாடு காவல்துறை வேலை செய்யும். இப்ப சங்கர் மீது கஞ்சா வச்சாங்க. இப்போ அதையும் இதையும் கொஞ்சம் கூட்டி கழிச்சு பாருங்க. சங்கர் மீதும் கஞ்சா வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க நீங்க? வைக்கப்பட்டதுதான். இது காவல்துறையினுடைய ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஆர்கனைசேஷன்ல இப்படி செஞ்சு அவங்களை குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சு ஒரு வெளியே வர முடியாம பண்ணிடுறது. ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இது ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஓகே. இந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, போலீஸ் ஆர்கனைசேஷன் இல்லையா, அவங்க மரபாவே பின்பற்றிட்டு வராங்க. அவங்களுடைய கலாச்சாரம் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இப்படியே பழக்கப்பட்டிருக்காங்க. மக்களை எதிரிகளாக பார்க்கிற, மக்களுடைய உணர்ச்சிகளை பத்தி பேசுற ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களை எதிரிகளா பார்க்கிற. நீங்க சாதாரணமா அவங்கள நெக்ஸ்லைட்னு கூப்பிடுறீங்களா? நெக்ஸ்லைட்னா குற்றவாளின்னு ஆகி போகுது இல்லையா? இப்ப நம்ம விஷயத்தை விட்டு வெளியே போட வேண்டாம், வேற விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப சங்கர் மீது வச்சாங்க. இந்த சங்கர் மீது இந்த கஞ்சா வச்சது இருக்கு இல்லையா, இது அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் இந்த வழக்குல ஃபைல் பண்ணுச்சு தெரியுமா? சங்கர் அரெஸ்டட், இமிடியேட்டா உள்ள போயாச்சு. அந்த கஞ்சா வச்சதுதான் சங்கரனுடைய அலுவலகத்திலயும் மற்ற இடங்களையும் ரைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த சங்கருக்கு இந்த கஞ்சா மட்டும் வைக்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆபீஸ்க்கும் போயிருக்க முடியாது. அப்போ ஆபீஸ்க்கு போலாம், அதுவும் வந்து எங்க ஃபெலிக்ஸோட ஆபீஸ்க்கு மட்டும் தான் போக முடியும், சங்கருடைய ஆபீஸ்க்கு போக முடியாது. ஏன்னா அந்த வீடியோ அந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது ஃபெலிக்ஸோட ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஃபெலிக்ஸோட ஆபீஸ்ல மட்டும் தான் ரைட் பண்ண முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கஞ்சா வச்சதன் மூலமா இவங்க சங்கரனுடைய அத்தனை விஷயங்களுக்குள்ள உள்ள போற முடியுது. அப்ப அவங்க கஞ்சா வைக்கிறதே உள்நோக்கத்துக்காகவும் அவங்களுடைய லாபத்துக்காகவும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கஞ்சா ஏன் வச்சாங்கன்னு. அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துக்குள்ள இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இப்ப சங்கருடைய ஆபீஸ்ல இருந்து சங்கருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப சங்கருடைய வீட்டுக்குள்ள போனா அங்கேயும் ஒரு கஞ்சா வைக்கணும். அப்பதான் அங்க வச்சதும் இங்க வச்சதும் டேலி ஆகும், கொராபரேட் ஆகும். அதையும் செஞ்சுட்டாங்களா? இப்ப அது மட்டும் இல்லாம சங்கர் அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். சங்கர் மேல பல ஊடகங்கள்ல புகார்கள் அப்படியே அடுக்கடுக்கா. சங்கர் பல கோடிகளை சம்பாதிச்சிட்டார், சங்கர் வந்து பெரிய கஞ்சா சங்கர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஒரு டிஃபேமிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்க இமிடியேட்டா ப்ரோபகேட் பண்ணாங்க. ஆமா ஆமா. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெரியும், பிரதீப்னு ஒரு சின்ன பையன் அப்படியே அவன் வந்து எல்லா விஷயங்களும் தொடர்ந்து டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தான். எங்க இருந்து கொடுத்துட்டு இருந்தான்? போலீஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். ஏன்னா போலீஸ் அவன்கிட்ட கொடுத்து குடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. He became an ambassador for police. சங்கர் கூட இருந்தவன் தான். சங்கர் அவனை நம்பின அது உண்மைதான். ஆனா சங்கர் ஒன்ஸ் அவனை எடுத்த உடனே அந்த பையன் வந்து சங்கர் கிட்ட இருந்து போலீஸ் கூட அவன் நெருங்கி வேலை பழக ஆரம்பிச்ச பிறகு, போலீஸ் வந்து அவனை வந்து கையகப்படுத்திட்ட பிறகு அவனை கருவியா பயன்படுத்துறாங்க இந்த விஷயத்துல. சங்கர் பத்தின அத்தனை டிஃபேமிங்க்கும் அந்த பையன் தான் முக்கியமான காரணம் தான். சங்கர் பத்தி தகவல்கள் கொடுக்கறது, என்னென்ன அது பொய்யான தகவலோ உண்மையான தகவலோ அத்தனை தகவலும் அள்ளி பேசினது அவன் தான். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு போலீஸினுடைய கை எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சங்கருடைய வீடுலயும் கஞ்சா இருக்கு, சங்கருடைய கார்லயும் கஞ்சா இருக்கு, எங்கெங்கெல்லாம் அவங்க சர்ச் பண்றாங்களோ கஞ்சா இருக்கு. அடுத்து ஃபெலிக்ஸ் வீட்டுக்குள்ள வராங்க. ஃபெலிக்ஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ஃபெலிக்ஸோட வைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடிட்டாங்க அந்த கேமை. ரொம்ப பயங்கரமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நீங்க வராதீங்க உள்ள, நான் செக் பண்ணனும் அப்படிலாம் அவங்க போலீஸே பார்த்து கேட்டாங்க. அதான் போலீஸே கேட்டாங்க. அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க என் வீட்ல கஞ்சா வச்சிருக்கீங்க, நீங்க என் வீட்டுக்குள்ள கஞ்சா வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஓகே. அப்ப அதுல தான் இவங்க அடங்கி ஃபெலிக்ஸ் வீட்ல வைக்கல. இல்லன்னா ஃபெலிக்ஸ் வீட்லயும் வச்சிருப்பாங்க. ஆமா, ஃபெலிக்ஸ் வீட்ல வச்சிருப்பாங்க, டெஃபினட்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபெலிக்ஸையும் உள்ள போட்டுட்டான்னா இவங்களுக்கு 2 பேர் தான் அந்த நேரத்துல டிஎம்கே மேல குற்றச்சாட்டுகளை அடுக்கிட்டு இருந்தவங்க, ஃபெலிக்ஸும் சங்கரும். இவங்க 2 பேரையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்குமா இல்லையா? அவங்க என்ன குற்றங்களை செஞ்சாலும், என்ன மக்களுக்கு எதிரான விரோதமான செயல்களை செஞ்சாலும் வெளியில தெரியாமலே போயிடும். இப்ப கிட்டத்தட்ட சங்கர் வந்து ஒரு 5 மாத காலமும், ஃபெலிக்ஸ் ஒரு 3 மாத காலமும் ஜெயில இருந்தாங்க. இந்த பீரியட்ல உங்களுக்கு டிஎம்கேக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் நடந்தது? அந்த கள்ளச்சாராய சாவு மக்களுக்கு போய் சேர்ந்தது. 66 பேர் செத்து போனாங்க சார். அதே மாதிரி அடுத்து இந்த கார் ரேஸ் அவசியமானதா? இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரவே இல்லைல்ல.
சென்னையினுடைய மத்திய பகுதியில நீங்க கார் ரேஸ் நடத்துறீங்க. ஆனா இது இதன் காரணமா சென்னையில வாழக்கூடிய மக்களுக்கோ தமிழ்நாடு மக்களுக்கோ என்ன லாபம் நடந்தது? இது கிட்டத்தட்ட இந்த கார் ரேஸ் ஒரு பணக்கார கேம். அது எத்தனை பேர் அந்த கார் ரேஸை போய் பார்த்தாங்க? இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய லாபம் நடந்தது? ஆனா இது எதுவுமே பேசாம இது போல விஷயங்கள்லாம் வெளியிலே வராம அப்படியே அமுங்கி போயிடுச்சா இல்லையா இவங்க 2 பேரையும் உள்ள போனனால? அப்ப ஃபெலிக்ஸ் வீட்லயும் வச்சிருப்பாங்க. நல்ல வேளை ஃபெலிக்ஸோட வைஃப் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு எது தின்னாங்க. அதே மாதிரி கேமராவை ஆன் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு. ஃபெலிக்ஸ் வைஃப் மட்டும் கேமராலாம் ஆன் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இவங்க வச்சிருப்பாங்க. ஓகே, இவங்க வச்சிருப்பாங்க, டெஃபினட்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் தான் போலீஸ், நான் ஏற்கனவே வைக்கிறத பாத்துருக்கிறேன், அதனால சொல்றேன். வச்சிருப்பாங்க, டெஃபினட்டா வச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸோட கேஸே இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கான ஒரு உதாரணம்ன்றதுக்காக எடுத்துக்கணுமா நம்ம? அதான் எடுத்துக்கணும். இப்போ இவங்க 2 பேரும் டிஎம்கே அரசு செய்கிற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அப்ப இதை அடக்கிறதுக்கான டூலா அரசு பயன்படுத்துற கருவி என்னது? போலீஸ். அதன் காரணமா இவங்க 2 பேரையும் கொண்டு போய் ஜெயில அடைச்ச அருண் இருக்கார் இல்லையா? அருண் இன்னைக்கு யாரா இருக்காரு பாருங்க, சென்னை சிட்டியினுடைய சிஓபியா இருக்காரு. அவருக்கு குளோரிஃபைடு பொசிஷன் கிடைச்சிருச்சு, பெருமையும் வாய்ப்பும் கிடைச்சிருச்சு. அவர் அதுக்கு அடுத்து சென்னை சிட்டியில உட்காந்துக்கிட்டு ரவுடிகளுக்கு நான் ரவுடிகளுடைய மொழியிலேயே பேசுவேன்னு சொல்றாரு. ஏன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வாங்க, ரவுடி கூட போய் சண்டை போடுங்க, நாங்க என்ன உங்களை கேட்க போறோமா என்ன? நீங்களும் போய் கஞ்சாவுங்க, ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டு நீங்க போலீஸ்னா போலீஸ் மாதிரி பேசுங்க, சட்டத்தின் வாயிலா செய்வோம்னு சொல்லுங்க, சட்டத்தின் படி செய்வோம்னு சொல்லுங்க. அதை விட்டு ரவுடிகளுக்கு ரவுடிகளின் வாயிலாகவே செய்வோம்னா நீங்க என்ன, நீங்க ரவுடியா? அதுக்கு அவங்களுக்கு நாங்க எங்களுடைய டாக்ஸையும் எங்களுடைய பணத்தையும் நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, ஆனா அவர் வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது, பல இடங்கள்ல நடக்கக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை சொல்றாங்க சார். இன்னொன்னு மக்கள் மத்தியில அருண் அவர்கள் மீதான ஒரு எதிர்ப்புணர்வு எதுவுமே இல்லையே, ரவுடி தானப்பா கொல்றாரு அப்படின்ற ஒரு ஆதரவு நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது. இது மக்கள் கருத்தின் மீது செயல்படுறாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு நல்லா அது புரிஞ்சுக்கோங்க. சங்கர் கைது செய்யப்பட்ட உடனே சங்கர் மீதும் ஃபெலிக்ஸ் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகளை உருவாக்குனாங்களா இல்லையா? ஊடக கருத்து உருவாக்கம் நடந்ததா இல்லையா? அதே மாதிரி அருண் மீது இன்னைக்கு ஒரு ஊடக கருத்து உருவாக்கம் உருவாக்குறாங்க. நீங்க இதை கொஞ்சம் வேற மாதிரி பாருங்களேன். எனக்கு தமிழ்நாடு காவல்துறையில நிறைய நண்பர்கள் இன்னும் வரைக்கும் பழக்கம். நான் அவங்க கிட்ட தொடர்ந்து பேசும்போது லஞ்ச ஊழல் காவல்துறையில கட்டுமீறி இருக்கு அப்படின்றாங்க. காவல்துறை மக்களே சொல்றாங்க. இப்ப லஞ்சம் வாங்காத நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க மற்றவங்களை பற்றி குறையா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இப்ப எனக்கு சமீபத்துல ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஓஎம்ஆர்ல இந்த ஐடி காரிடார் இருக்கு இல்லையா? ஆமா, அங்க டிராபிக் போலீஸ் வண்டியை நிறுத்திக்கிட்டு ஃபுல் டைம் நிறுத்திக்கிட்டு, நீங்க கார்ல வரீங்க, பைக்ல வரீங்கன்னா உங்ககிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருந்தாலும் 500 rupees கொடுத்தாதான் நீங்க போக முடியும்ன்றாங்க. ஈவன் யூ ஹேவ் ஆல் தி பேப்பர்ஸ். அப்ப என்ன மனநிலை பாருங்க அது. இது போலீஸ் ஸ்டேட்டினுடைய மனநிலையா இல்லையா? மக்களை விட காவல்துறை பெருசா தெரியுது, மக்களை விட யூனிஃபார்ம் பெருசா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் முக்கியம்ன்றது புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தன் பேப்பர் எல்லாமே வச்சிருக்கான்ற பட்சத்துல அவனை எப்படி நீங்க தடுக்க முடியும்? இப்ப நான் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் அமெரிக்காவில் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன், சிங்கப்பூர்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன், லண்டன்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன். போலீஸ் உங்களை நிறுத்த மாட்டாங்க. போலீஸ் எங்கேயுமே உங்களை நிறுத்த மாட்டாங்க. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அன்னைக்கு செக் இருக்கணும். அன்னைக்கு ரோட்ல இன்னைக்கு ரோட்ல செக் பண்றோம் அப்படின்னு முடிவு எடுத்து அதை சேனலைஸ் பண்ணி எல்லாரையும் செக் பண்ணுவாங்க. இவங்க 24/7 ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்க மக்கள் ஆட்சின்னு சொல்லுவீங்க? நான் சொல்றது புரியுதோ? இது போலீஸ் ஸ்டேட் தானே. எதுக்காக இந்த மாதிரி மக்கள் போலீஸ் ஸ்டேட்டா இருக்கிறதுக்கு, மக்களை மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்படுதுன்னா, ஏற்கனவே காவல்துறை ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குது. அதுக்கு தீனியா நீ எதையாவது கடிச்சு தின்னுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. வெறிநாய்களுக்கு தீனியா நீ எதை வேணாலும் தின்னு கொடுக்குறாங்க. மக்களுக்கு எதிரான ஆட்சி, அது மக்களுக்கு எதிரான அமைப்பு. சரியா? நான் அதை அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இல்ல, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க போலீஸ் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி இன் டிஎம்கே கவர்மெண்ட்ல, திமுக ஆட்சியில் மட்டும்தான் இப்படி நடக்கிறதா அப்படிங்கிறது என் கேள்வி. அல்லது நம்ம எந்த கட்சியை விட்டுருவோம், எந்த கட்சியின் ஆட்சி எடுத்துக்கொண்டாலும் போலீஸினுடைய அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு.
விளக்க முடியுமா உங்களால? அருண்மொழிவர்மன், இதுல ஒரு விஷயம் நாம பார்க்கணும். நாம வந்து காவல்துறை என்பதே பிரிட்டிஷ் அரசனுடைய எச்சம். நமக்கு நாம காவல்துறையே வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் வாங்கிக்கிட்டோம். நமக்கு பிரிட்டிஷ் காவல்துறை எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? மெட்ரோபாலிட்டன் போலீஸ்ன்ற போலீஸ் தான் லண்டன்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது லண்டன்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு எப்படின்னா அவங்க வந்து ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டாங்க. மக்கள்கிட்ட பேசுவாங்க, மக்கள்கிட்ட பேசி விஷயங்களை சரி செய்வாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல அயர்லாந்து இருக்கு இல்லையா? அயர்லாந்து வந்து நாங்க வந்து உங்க கூட சேர மாட்டோம், யுனைடெட் கிங்டத்துக்குள்ள வர மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க ஒரு போலீஸை உருவாக்குறாங்க. அந்த போலீஸ்க்கு என்னன்னா போன உடனே வெப்பனை கொடுத்துறாங்க. அந்த போலீஸினுடைய மாடல் பேர் வந்து நேப்பியர் மாடல்னு பேர். நேப்பியர் மாடல். ஓகே. நேப்பியர் மாடல். நேப்பியர்ன்ற ஒரு போலீஸ் ஆபீசரோட பேர். லண்டன்ல பார்த்தோம்ல, இந்த போலீஸ் மாடலுக்கு பேர் வந்து பார்பி போலீஸ். ஓகே. பார்பி போலீஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி போலீஸ். உலகத்திலே பார்பி போலீஸ் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான போலீஸ். நேப்பியர் மாடல் தான் வந்து டிஸ்டர்பிங் மாடல். உலகத்துல பிரிட்டிஷர்ஸ் எங்கெங்கெல்லாம் கலோனியல் ஆட்சி செஞ்சாங்களோ, காலனி ஆதிக்க ஆட்சி செஞ்சாங்களோ, அங்கெல்லாம் நேப்பியர் மாடல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. நம்ம வந்து 1857-6 வந்துட்டு கம்பெனி ஆட்சியில இருந்து நம்ம வந்து குயின் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் மூலமா இதுக்குள்ள போயிடுறோம். ஓகே. பிரிட்டிஷ் அரசுக்குள்ள போயிடுறோம். பிரிட்டிஷ் ராஜ் அதுக்குள்ள இந்தியா உள்ள வந்துருது. அப்ப உள்ள வரும்போது நாம கம்பெனி போலீஸ் வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருந்தது. அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸா அப்படியே தூக்கி நாம ஐபியா மாத்துறோம். ஐபினா இந்தியன் போலீஸ் ஐபி. நாம வந்து சுதந்திரம் அடையறோம் பாத்தீங்களா? ஆமா. 1947 அந்த ஐபி அப்படியே ஐபிஎஸ் மாறுது. அங்கேயும் சுதந்திரம் அடையும் போது ஐபியா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎஸ் மாத்துறோம். ஐபிஎஸ்னா என்ன? இந்தியன் போலீஸ் சர்வீஸ். சர்வீஸ்னா என்ன? இந்திய காவல் சேவை. ஆனா அது காவல் சேவையாவே இன்னைக்கும் இல்ல, பிரிட்டிஷ் போலீஸாவே இருக்கு, இந்தியன் போலீஸாவே இருக்கு, இன்னமும் இந்தியன் போலீஸாவே இருக்கு. ஆமா ஆமா. இப்ப நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து மக்கள் வந்து ஏன் வந்து போலீஸ் வந்து ஆட்சியாளர்கள் பின்னாடி போய் நிக்குது, எந்த ஆட்சி மாறினாலும் ஏன் அங்க நிக்குது அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற ஃப்ரேம் அப்படி. அந்த ஃப்ரேம் யாரு அந்த பதவியில உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க படிக்கதான் கேட்கும், அவங்களுக்காக காரியங்களை செஞ்சு கொடுக்கும், மக்களை எதிரியா பார்க்கும். இப்ப இதை நீங்க மாத்தணும்னா இந்த மொத்த சிஸ்டத்திலயும் நீங்க சேஞ்ச உருவாக்கணும். அந்த சேஞ்ச உருவாக்குறதுக்கு நீங்க அறிவாளிகளை உருவாக்கணும். நீங்க அறிவாளிகளை உருவாக்காம முட்டாள்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஆமா சாமி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காவல்துறையில டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா செலக்ஷன் நடக்குது. இந்த செலக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் இஸ் வெரி பேத்தட்டிக். ரன்னிங் ஓடுறவன், கயிறேறி குதிக்கிறவன், இவனுக்கு தான் செலக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறான். ஐபிஎஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறது எப்படி எக்ஸாம் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, 20-22 சப்ஜெக்ட் நம்ம இருக்கு. அந்த 22 சப்ஜெக்ட்லயும் நீங்க ஏதாவது 2 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு அதுல நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஐபிஎஸ் ஆயிடலாம். நீங்க கிரிமினாலஜியோ சைக்காலஜியோ படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு சோசியல் ஒர்க் படிச்சுட்டு இந்த மக்களுக்கு பயன்படணும்ன்ற முறையில நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க ஐபிஎஸ் ஒருத்தன் உள்ள வரான் இல்லையா, அவனுக்கு ட்ரைனிங் எங்க நடக்குது? முசோரியிலயும் அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல வல்லபாய் பட்டேல் அகாடமியிலும் நடக்குது. அங்க அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ல நீங்க மக்கள் கூட எப்படி நடந்துக்கணும், மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும்ன்றத பத்தி அவங்க பேசுறாங்களா என்ன? நீங்க ஐபிசி எப்படி ஹேண்டில் பண்ணணும், சிஆர்பிசி எப்படி, அதை பத்தி தான் அதிகமா, சட்டங்களை பத்தி தான் அதிகமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கலாச்சாரத்தை பற்றியும் இந்த மக்களை பத்தியும் இந்த மக்களை எப்படி ரீஃபார்ம் பண்ணி அடுத்த ஸ்டெப் கூட்டு போறது பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. அப்ப எப்படி நீங்க மாற்றத்தை உருவாக்க முடியும்? இல்லைங்க, அப்ப அடிப்படையிலேயே நீங்க மாற்றத்தை உருவாக்கணும் தான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா, அடிப்படையில மாற்றம் உருவாக்கணும். அது ஒரு பெரிய சேஞ்ச். அதுக்கு பொலிட்டீஷியனுக்கு இந்த புரிதல் வரணும். இது வரைக்கும் போலீஸ் ரீஃபார்மே சரியா வரல இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? இது வரைக்கும் போலீஸ் ரீஃபார்மே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியா வரல தானே? போலீஸ் பாலிசினே ஒண்ணு இல்ல. தமிழ்நாட்டுல கல்விக்கு ஒரு கொள்கை இருப்பதை போல போலீஸுக்கு ஒரு கொள்கையை உருவாக்கணும்னு சொல்றாங்க. காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக தோழர் தியாகு நேத்து பேசியிருக்கிறாரு. போலீஸுக்கு ஒரு கொள்கையை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. போலீஸ் பாலிசி உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நம்ம நகர்ந்து இருக்கிறோமா? கட்டாயம் கட்டாயம். அதுல என்ன சந்தேகம்? நீங்க உலகம் முழுக்க காவல்துறை எப்படி செயல்படுதுன்றத பாருங்க. அது மக்களுக்கு இதை உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன். 2006 எனக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு அமெரிக்கா போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அமெரிக்கா போய் அங்க இருக்கக்கூடிய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை ஸ்டடி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அதுதான் இந்த வேலையை ரிசைன் பண்ணணும் முடிவுக்கு வந்தது. போலீஸ்னா இங்க வந்து நம்ம போலீஸ்னா நம்ம சொல்றது சட்டம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நான் அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க காவல்துறை அதிகாரிகளோட வேலை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. என்னன்னா அங்க இருக்கிற அதிகாரிகள்
ஒரு குற்றவாளி இருக்கானா அவனை முதல்ல எடுத்து அவன் என்ன பிரச்சனை இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அதை ஹெல்ப் பண்றதுதான் அவங்க செஞ்சாங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேனே, நைட்டு நானும் டாப்சன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கோம். நைட்டு 2 மணி இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கார்ல ஒரு கண்ணாடி உடைஞ்சிருக்கு. உடனே டாப்சன் காரை நிறுத்திட்டு அவனோட லேப்டாப்ல அந்த காரோட நம்பரை டைப் பண்ண உடனே அந்த வீடு, அந்த ஓனர், அந்த நம்பர் எல்லாத்தையும், அந்த ஹவுஸ் அட்ரஸ் எல்லாம் சொல்லிச்சு. உடனே நைட்டு அந்த வீட்டை போய் கதை தட்டி, பக்கத்துலேயே தான் கதை தட்டி, இந்த மாதிரி உங்க கார்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா கொஞ்சம் ரொம்ப ஒரே அப்செட் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, I will give you a report tomorrow morning. You can come and collect the report tomorrow, or I will come and give you the report tomorrow, and you can claim the insurance அப்படின்ட்டு அவன் அவங்கள நைட்டே காம் டவுன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றான். இட்ஸ் அ சேவை. ஓகே. அதே மாதிரி ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு இன்னும் ஐ ஸ்டில் ஹேவ் தி வீடியோஸ் வித் மீ. ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு இடத்துல ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் குடிச்சிட்டு பயங்கர கலாட்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. உடனே ஒரு முதல் டீம் அங்க போகுது, அடுத்த டீம் அங்க போகுது, ரெண்டாவது டீம்ல தான் நான் இருக்கிறேன். அங்க அந்த டீமுக்குள்ள போறோம். அங்க போய் பார்த்தா அவன் குடிச்சிட்டு தரையில உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கான். அடுத்து ஃபோன் கால்ல ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அந்த இடத்துக்கு. அத்தனை போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து அவனை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டு கட்டி டை பண்ணி அவனை நேரா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சோபர் ஆன பிறகுதான் அடுத்து அவன் மேல வழக்கு இல்லையான்றதெல்லாம். இட்ஸ் அ சேவை. இப்ப நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றானா அந்த போலீஸ் ஆபீசராலேயே ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு தான் நம்ம சிஸ்டத்தை வச்சிருக்கிறோம். இப்ப ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஒரு தகவல் வந்துடுச்சு, ஒருத்தன் குடிச்சிட்டு ரோட்ல கலட்ட பண்ணிருக்கான், இவன் போயிட்டு 2 அரை விடுவான். இல்லன்னா அந்த இடத்துல இவன் போகாத மாதிரி கண்டுக்காத மாதிரி திரும்பி விட்டுவான். சார் அப்படியே குடிச்சு போயிடுவான் சார், விடுங்க சார் போயிடுவான். இதுதான் நம்ம கிட்ட நம்ம சிஸ்டம் வந்து வீக் சிஸ்டத்தை வச்சிட்டு இருக்கிறோம். புரியுது. நீங்க ஒரு வெல்ஃபேர் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி டீல் பண்ணணுமா, வீக் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி டீல் பண்ணணுமா? இப்போ நீங்க தமிழ்நாடு காவல்துறை வெல்ஃபேர் சிஸ்டமா இல்லாதனால தான் போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு. இதுல என்ன வருத்தமான விஷயம்னா, டிஎம்கே வந்துட்டு மற்ற கட்சிகளை விட மக்களாட்சி தத்துவங்கள்ல ரொம்ப தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சியா இருக்கிற பட்சத்திலும் இவங்க போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்காங்க இல்லையா, அது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம ஸ்டாலின் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கல, டிஎம்கே கட்சி கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கல. அதுதான் மிக வருத்தமான விஷயம். ஆனா என்ன கொடுமை தெரியுமா, நீங்க இப்ப பேசுறீங்கன்னா நாளையில இருந்து உங்களை வந்துட்டு பிஜேபின்னு சொல்லுவாங்க. அருண்மொழிவர்மன் பிஜேபி, இப்ப என்ன எதுவும் கட்சி சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல. நாளையில இருந்து நீங்க பிஜேபி சிம்பத்தைசர், இல்லன்னா நீங்க வந்து நாம் தமிழர் சிம்பத்தைசர் இப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க புரிதலை ஏற்படுத்திக்காம கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அப்ப இந்தியா அளவுல வந்து பாத்தீங்கன்னா மத்த மாநிலங்களை ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என்னன்னா, ஹென்ரி டிஃபைன் என்ன சொல்றாருன்னா, ஊபின்னு ஏன் சொல்றாருன்னா, ஊபியில வந்து ரொம்ப சர்வசாதாரணமா வந்து துப்பாக்கி கலாச்சாரம் வந்து அங்க இருக்கிறது, பாஜக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டை தான் மாத்தி வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. அதையெல்லாம் பாஜக மட்டும் இல்ல, ஊபியை பொறுத்த வரைக்கும் ஊபியில மக்களுடைய அறிவு தமிழ்நாட்டினுடைய மக்களோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு குறைவு. ஓகே. வாழ்க்கை தரம் குறைவு, கல்வி தரம் குறைவு, எல்லாமே குறைவு. அங்க ரவுடிகளுடைய அராஜகம் அதிகம். பீகார்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் எலெக்ஷன் அன்னைக்கு 25 பேர் செத்துருவான். 25 பேர் செத்துருவான். நான் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் டெல்லியில கொஞ்ச நாள் இருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய பீகாரி மாணவர்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு எலெக்ஷன்னா எங்க ஊர்ல 25 பேர் செத்துருவான் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைகளுக்கும் நம்முடைய மக்கள் பிரச்சனையும் வேற. அட்லீஸ்ட் நம்ம கிட்ட ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கி காட்டினா அதை அவன் காப்பி பண்ணுவானா இல்லையா? கண்டிப்பா. அப்ப நாம ஏன் செய்யக்கூடாது? இப்ப நான் என்னோட வருத்தமே அதுதான். நம்மளால மாற்றி கொடுக்க இடத்துல இருக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சமா ஊபியை நோக்கி நகர்ந்து ஊபியினுடைய உடன்பிறப்பா மாறிடக்கூடாதுன்றதான் வருத்தம். ஓகே, புரியுதா இதுல? அதே மாதிரி இது காவல்துறை என்பது பெரிய புரிதலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். காவல்துறையினுடைய மந்திரியா இருக்கிறவங்க காவல்துறையை பற்றி புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, காவல்துறையை கிட்டத்தட்ட ஒரு வெறிநாயை போல பயன்படுத்துறாங்க. தேவைக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் காவல்துறை போய் நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணும் ரிஃபார்ம் வேணும்னு சொல்லிட்டு இதுல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது காவல்துறையில நிறைய பிரச்சனைகள், இத மக்கள் வந்து தீர்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கட்டத்துல அந்த இயர் வந்து 2001 நினைக்கிறேன், 2001 or 2002. ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாம் கம்ப்ளைண்டா எழுதி என்கிட்ட கொடுங்க, நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டையே மொத்தமா 3 பகுதியா பிரிச்சுட்டாங்க. சென்னை மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், இப்படி 4-5 பகுதியா பிரிச்சுட்டு
ஒவ்வொரு பகுதியும் ஒரு நாள் அவங்க செக்ரட்டரியேட்ல மீட் பண்ணாங்க. அவங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் தன் கையில் இருக்கிற பெட்டிஷனை கொண்டு போய் அவங்க கொடுக்கணும். சிஎம் வந்து அந்த பெட்டிஷனை வந்து அதுக்குன்னு ஒரு குரூப் கிரீவன்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல இருக்கிற அத்தனையும் கிரியேட் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கிரியேட் பண்ணாங்க, அவங்க பண்ணல, அவங்க செத்து போயிட்டாங்கல்ல. அவங்க செத்து போன பிறகு திருப்பி யார் அதை பண்றது? உண்மை நடக்காது. தனி மனிதர்களால ஒரு அமைப்பை மாற்ற முடியாது. அமைப்பு தான் அமைப்பை வந்து சீர்படுத்த முடியும். அமைப்பு சீர்படுத்தணும்னா நீங்க அதை தனி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அதை ஹேண்டில் பண்ற மந்திரிமார்கள் இருக்காங்க இல்லையா, தனி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அறிவு தெளிவுடையவர்களா இருக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சிருக்கக்கூடிய மந்திரிமார் இருக்காங்க இல்லையா, அவங்க அறிவாளியா இருக்கணும். இப்போ இந்த போலீஸ் எப்படி படிப்படியா வளர்ந்திருக்குன்றத புரிஞ்சிருக்கணும் இல்ல. உண்மை. இத போலீஸ வெறுக்கிறவங்க போலீஸ் மந்திரியாகவும் போலீஸ விரும்புறவங்க போலீஸ் மந்திரியாகவும் இருந்தா எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும்? அதே மாதிரி நான் அந்த நேரத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஜெயலலிதா அவங்க வந்து இந்த வழக்குல பண்ணும்போது அப்ப நான் வந்து இதை வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்ல இதை நான் ரொம்ப புலகாங்கிதப்பட்டு பேசிட்டு இருந்தேன். அப்ப அங்க இருந்த ப்ரொஃபசர் என்கிட்ட கேட்டாரு, தனி மனிதர் வந்து எல்லாத்தையும் மாத்திருவான்னு வந்து நின்னா நீங்க எப்படி நீங்க அதை ஏத்துக்குவீங்கன்னு கேட்டாரு. எனக்கு அப்பதான் வந்து மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. அப்பதான் எனக்கு மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. தனி மனிதரால மாத்த முடியாது, அமைப்பு தான் அவசியம். அப்ப இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேட்லயும் மக்கள் கிட்ட இவங்க வந்து ஒப்பீனியனை மாத்தி கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் சாப்பிடுற மாதிரி, சாப்பிட்டு முடிச்ச பிறகு திருப்பி வாய் வந்துட்டு அந்த சுவை இழந்துரும். நீங்க பர்மனண்டா மக்களுக்கான ஒரு ஆட்சி அமையணும்னா, பர்மனண்டா மக்களுக்கான தேவையான காவல்துறை அமையணும்னா சரியான சீர்திருத்தம் வேணும். இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை, காவல்துறையில யூனியன் வேணும்னு காவல்துறை ஆட்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு சார். வாய்ப்பு இல்ல. நீங்க என்ன சார் காரணம் அதுக்கு? ஆக்சுவலி நான் வரேன். நல்ல ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி இது. யூனியன் பாருங்க, கேரளாவுல காவல்துறைக்கு யூனியன் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல காவல்துறைக்கு யூனியன் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல யூனியன் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? நான் ரீசன் சொல்றாங்க. நீங்க வச்சா நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க, நீங்க அதை பண்ணிடுவீங்க, இதை பண்ணிடுவீங்க. யூனியன் வந்தாதானே உங்களுடைய பிரச்சனை வந்து வெளியில வந்து சேரும். தெரியும். இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு நான் இந்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். நீங்க நல்லா திருப்பி கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. திருப்பி இந்த இடத்துக்கு என்கவுண்டர் கில்லிங்க்கு வந்துருங்க. இப்ப இந்த என்கவுண்டர் கில்லிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு கமிஷனர் சொல்றாரு, எப்பா போ இது முடிச்சிடு. அவர் போய் முடிச்சு வந்துடுறாரு. அப்படியே தூக்கி இந்த கேஸை தூக்கி ஹைதராபாத்ல போடுங்க. ஒரு பொண்ணை வந்து கற்பழிக்கிறாங்க ஒரு 4 பேரு. ஹைதராபாத் போலீஸ் போய் அவங்க எல்லாம் சுட்டு கொண்டாங்க. ஹைதராபாத் போலீஸ் அது எந்த ஊர் போலீஸ் சரி, ஆந்திர பிரதேச நடந்தது. நடந்த உடனே அப்படியே மக்கள் எல்லாம் கும்பல் கூடி மாலை போட்டாங்க, பூ போட்டாங்க, எல்லாம் கொண்டாடினாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னைக்கு எங்க இருக்காங்க சொல்லுங்க? உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்க சிறையில் இருக்காங்க. சிறையில் இருக்காங்க. அப்ப இவன் ஒருத்தன் கமிஷனர் சொல்லி தானே பண்ணிருப்பான். அந்த கமிஷனர் எங்க என்ன? இன்னைக்கு அவன் அழகா ஜாலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானா இல்லையா? ஆமா, அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீ சொன்னதுக்காக துப்பாக்கி தூக்கிட்டு போய் சுட்டல்ல, இன்னைக்கு நீ ஜெயில வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு பென்ஷன் கிடையாது, உன் பிள்ளைக்கு சோறு கிடையாது, உன் பிள்ளைக்கு படிப்பு கிடையாது, உன் பொண்ணுக்கு கல்யாணம் கிடையாது, உன் பொண்ணுக்கு படிப்பு கிடையாது. இப்படி நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்காதா? கட்டாயம் நடக்கும். வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கண்ணு, உலகமெல்லாம் கண்ணு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்து லண்டன்ல ஒரு இடத்துல, எனக்கு லண்டன்ல ஒரு போலீஸ் ஆபீசர் பழக்கம். அவர் வந்து மகேஷ் நந்தான் பேரு. அவர் என்ன முத்தம் இங்க சொல்லிட்டு 2006 நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டு போனாரு. அங்க ஊருக்குள்ள ஒரு வேன், அந்த வேனுக்குள்ள என்ன கூட்டிட்டு போனாரு. ஒரே ஒரு வேனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளை தொடர்ந்து 10-15 கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வேனுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அந்த வேனுக்குள்ள இருந்துகிட்டு கேமரா ஃபர்ஸ்ட், அடுத்து கேமரா 4, கேமரா 8, கேமரா 9. அவன் எங்க போனாலும் அந்த கேமரா மாறி 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 அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஊரெல்லாம் கேமரா, ஊரெல்லாம் கண்ணு. எவனாவது ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி நீ சுடுறத போட்டான்னு வச்சுக்கோங்களேன், உன் குடும்பத்தோட வீணா போகணுமா இல்லையா? நீ இன்ஸ்பெக்டர்னு பெருமையா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்த, ஜெயில இருக்கும்போது எவன் வந்து உன்னை பாப்பான்? இல்ல சார், பட் நீங்க சொல்ற மாதிரி வாய்ப்புக்குமே இங்க வந்து இல்ல. என்னன்னா போலீஸோட கஸ்டடியில இருக்கிறாங்க. கஸ்டடியில இருந்தவரை போய் ஒரு எங்கப்பா ஆயுதத்தை ஒளிச்சு வச்சா காமிப்பா அப்படின்னு விடியற் காலையில ஒரு 5 மணிக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்க புடைசூழல தான் அவர் போறாரு. அவர் திடீர்னு அவர் காலில் துப்பாக்கி சுட முயற்சி பண்ணதாகவும், அதுல ஒரு காவல்துறை அதிகாரி பாதிக்கப்பட முயற்சி பண்ணி அவர் திரும்ப சுடுதான் செத்து போயிட்டதா வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வெளியே வருது. இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? அருண்மொழிவர்மன் இந்த ஸ்டோரி இருக்குல்ல, ஓகே, இந்த ஸ்டோரி நீங்க அருண் கிட்ட கேள்விப்பட்டீங்களா?
தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது சார். நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இருந்து கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தலைமுறையிலும் இதே ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்குது. கதை தான் ஒண்ணு, பேர் மாறிக்கிட்டே இருக்குது. இதே ஸ்டோரி தான் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு அருண் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி வரைக்கும் இன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ் போலீஸா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். பிரிட்டிஷ் போலீஸா தான் இருந்திருக்கோம். இப்ப நம்ம திருப்பி இந்த இடத்துல இந்த என்கவுண்டருக்கு வரோம். இது கொஞ்சம் தெளிவா ஆராய்ச்சி பண்ணிக்குவோம். எப்படின்னா இவன் வந்து சொல்றான், நாங்க காலையில 5 மணிக்கு போனோம். அவன் போய் அந்த ஏய் ஏப்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இருட்டுல போய் தான் நகை நீ வந்து வெப்பன்லாம் தேடுவியா? ஏன் 10 மணிக்கு பகல்ல போய் தேடான், 12 மணிக்கு பகல்ல போய் தேடான். நல்ல வெளிச்சமா இருக்கும், கண்ணு தெரியும், கையில உன் செல்போன் எல்லாம் எடுத்துக்கோ, கேமரா எடுத்துக்கோ. ஊடகங்களே அழைச்சிட்டு போவாங்க, ஊடகங்களும் வருவாங்க. ஊடகங்களே அழைச்சிட்டு போலாமே சார். ஊடகங்களையும் அழைச்சிட்டு போலாம். நீங்க கேமரா எடுத்துட்டு போங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க, கொண்டு வாங்க, அப்படியே அதை கோர்ட்ல போடுங்க. அவனுக்கு சட்டத்துல பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? பண்ணலாம் சார். இப்போ ரீசெண்டா சார் உங்கள்ட்ட விஷயம் ஷேர் பண்ணீங்கன்னு சொல்றதுக்காக விரும்புறேன். நீங்க சொல்லும் போது தோணுது, தியாகராய நகர் டி நகர் பகுதியில ஒரு பாலியல் தொழில் நடத்துறாங்க, விபச்சாரம் நடக்கிறதாங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஊடகங்களையும் அழைச்சிட்டு போறாங்க சார் காவல்துறை. ஊடகங்கள் அப்படியே அவங்க கூடவே உள்ள போறாங்க. அந்த உள்ள இருக்கிற பெண்கள் ஆண்கள்லாம் ஓடி வராங்க. சில பேர் திருநங்கைகள், சில பேருக்கு அவங்க ஓடி வராங்க. அப்ப அவங்க போய் அப்படியே காட்சிப்படுத்துறாங்க. கேமரா கொண்டு போய் அவங்க முகத்துல வைக்கிறாங்க, லைட் அடிக்கிறாங்க. அவங்க பயந்து ஓடுறாங்க. சரி, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உள்ள போய் அதை காட்சிப்படுத்தணும், வெளியில கொண்டு வரணும் போன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இடத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறாங்க? எனக்கு அதான் புரிஞ்சுக்கவே முடியல. இன்னொன்னு நம்ம கேட்டுக்கோ, இன்னொன்னு பேசிக்கோமா. ஒரு டிராபிக்ல ஒரு போலீஸ் டிராபிக்ல ஒருத்தன் ஆர்கியூ பண்றான். நான் வந்திருக்கேன், பேப்பரோட தான் வந்திருக்கேன், நீங்க எனக்கு வந்து ஃபைன் போடுறீங்கன்னு கேக்குறான், தப்புன்னு கேக்குறான். உடனே அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் பக்கத்துல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கேமரா வருவார். எல்லா வீடியோலயும் நீங்க பார்க்கலாம். இந்த பக்கம் இவங்க வீடியோ எடுக்கிறான்னா அந்த பக்கம் டிராபிக் கான்ஸ்டபிளும் ஒரு எடுத்துட்டு இருப்பான். ஏன் பிளடி இதுக்கு மட்டும் நீங்க வீடியோ எடுக்க மாட்டீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, அதை எடுத்தா யூடியூப்ல போட்டு பெரிய ஆளா வரலாம்ல, அதை பண்ண மாட்டீங்களா? அப்ப எல்லாமே உங்களுக்கு திட்டமிட்ட கொலை தானே. என்கவுண்டர்ன்ற பேர்ல நீங்க ஒரு கொலை நடத்துறீங்க. அப்ப இது வந்து போலீஸ் ஸ்டேட் தான், சந்தேகமே இல்லாம இது ஒரு போலீஸ் ஸ்டேட் தான். இத மாத்தணும். How to change? இதனுடைய மாற்றம் அப்படிங்கிறது எங்கிருந்து துவங்கணும்? ஊடகத்திலிருந்து துவங்கணுமா? ஏன்னா ஊடகத்திலிருந்து துவங்குச்சுன்னா நாளைக்கு ஊடகத்தோட கழுத்தே நெரிக்கப்படும்ன்ற ஸ்டேஜுக்கு இன்னைக்கு வந்து நிக்குது. அப்ப எங்கிருந்து நம்ம துவங்குறது? ஊடகம் அவசியம். எஜுகேட் த பீப்புள். ஓகே, எஜுகேட் த பீப்புள். சமீபத்துல நான் வந்து ஒரு கல்லூரியில பேசினேன். நான் பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் பேசியிருந்தார். நானும் போலீஸ் ஆபீசர் தான். அவரு என்னோட பெரிய போலீஸ் ஆபீசர், காளிமுத்துன்னு பேரு, கமிஷனரா இருந்தவர். என்கவுண்டர் ரொம்ப வந்துட்டு புலகாங்கிதப்பட்டு பேசியிருந்தாரு. ஆனா அதை கேட்கறவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அது ஒரு கிரிமினாலஜி இன்ஸ்டிடியூஷன். அவர் பேசுனதுக்கு ரொம்ப கரெக்ட்ன்ற மாதிரி, அவன் கொலை செஞ்சவன் தானே, அவனை கொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஒரு ப்ராசஸ்னா ஸ்டெப் 1ல ஆரம்பிச்சு ஸ்டெப் எண்ட்ல முடியணும். பிகினிங் டு எண்ட். நீங்க என்ன பண்றீங்க? அது பிகினிங்ல ஆரம்பிக்கும் போதே ஏதோ ஒரு ஸ்டாப்ல நீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அப்ப இது கடைசியில போய் முடியாது, இது சரியா முடியாது அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணாதான் நாளைக்கு கோர்ட் அதனுடைய ரீஃபார்ம்ஸ் பண்ண முடியும். நீங்க அந்த ஸ்டெப்பை நீங்க நடுவுலயே நீங்க உடைச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இதனால சரியா முடிக்க முடியாத ஒரு விஷயம், அதனால இந்த சட்டத்தை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்றது கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ரீஃபார்ம்ஸ் எப்படி வரும்? இது ஒரு பக்கம். இன்னொன்னு திருப்பி நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். நீங்க வந்து இது எப்படி இந்த சிஸ்டத்தை மாத்துறதுன்னு கேட்டீங்க. எஜுகேட் பண்ணணும், மக்கள்கிட்ட எஜுகேட் பண்ணணும். இப்ப அதை தான் நீங்களும் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாம இதை எப்படி மாத்துறதுன்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு இது புரியணும். அரசு என்பதும் அரசு இயந்திரம் என்பதும் மக்களுக்கானது. எனக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த அரசும் அரசு இயந்திரமும். நேத்து வரைக்கும் நான் காவல் அதிகாரி. அப்ப நான் இந்த மக்களுக்கு வேலை செய்யறது தான் என்னுடைய வேலை. இந்த மக்களுக்கு வேலை முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். நான் இங்க வந்தப்ப பெடரல் போலீஸ் ஆபீசர் ஒருத்தன் சந்திச்சேன். பெடரல் போலீஸ் ஆபீசர்னா ஆஸ்திரேலியன் பெடரல் போலீஸ் சொல்லுவாங்க, ஏஎஃப்பி. தமிழ்நாடு எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் சொல்லுங்க? தமிழ்நாடு எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அந்த ஏஎஃப்பி? தமிழ்நாடு அளவுல அப்படி ஒண்ணு கம்பேர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நீங்க வேணா சிபிஐ வேணா வச்சுக்கோங்களேன். சரி சிபிஐன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலீஸ் ஆபீசர் சந்திச்சேன். அப்ப நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து தமிழ்நாடு போலீஸ் நடக்கிற விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டு இருந்த விஷயம் அதே மாதிரி நான் அங்க இருக்கிற விஷயங்களை கேட்டுட்டே இருக்கும்போது அவன் சொன்னா வந்துட்டு, நான் சொன்னேன் ஒபே த ஆர்டர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே, எங்களுக்கு ட்ரைனிங் உள்ள போன உடனே அவங்க சொல்லி கொடுத்த முதல் விஷயமே என்னன்னா ஒபே த ஆர்டர். ஆமா, ஒபே த ஆர்டர். எது சொன்னாலும் ஒபே பண்ணு. அட்டென்ஷன் அப்படின்னா காலை சேர்த்து வச்சுக்கணும். ஸ்டாண்டர்ட்னா காலை பிரிச்சு வச்சுக்கணும்.
சோ இங்க வேலையை கொடுக்க கூடாது, இங்க வேலையை கொடுக்க கூடாது. ஒபே தி ஆர்டர்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? வெஸ்டர்ன் போலீஸ்ல டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டர்ஸ். ஓகே, 2 பார்ட். உங்ககிட்ட முத பார்ட்ட மட்டும் கொடுத்துட்டான். ரெண்டாவது பார்ட் டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்கவே இல்ல. உங்ககிட்ட டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டர் கொடுக்கலன்ற பட்சத்துல இல்லீகல் ஆர்டர் தான் நீ போய் அவனை சுட்டுவான்னு சொல்றது. ஏன்னா அது வந்து ஒபே தி ஆர்டர், சோ சுட்டு கொள்றாங்க. ஒபே தி ஆர்டருக்குள்ள சேர்ந்துருச்சு. ஓகே, ஒபே தி ஆர்டருக்குள்ள சேர்ந்துருச்சு. செகண்ட் பார்ட் வந்திருந்தா இவன் சொல்லிருப்பான் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிருப்பான். இப்போ செகண்ட் பார்ட் வராதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள மட்டும் தான் அவன் ஸ்ட்ரக் ஆன் பண்ணிட்டு நிக்கிறான். ஓகே ஓகே. இப்போ தமிழ்நாடு காவல்துறை செகண்ட் பார்ட்ட உள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? இன்னைக்கு அருள்மொழிவர்மனும் முத்துக்குடாமும் பேசுற விஷயங்களை தமிழ்நாடு போலீஸ் சம்பந்த ஆட்களும் அரசியல்வாதிகளும் பார்லிமெண்ட்லயும் சட்டசபையிலயும் இதெல்லாம் பேசணும். நான் வந்து பேச மாட்டேன், எனக்கு அகாடமிக்ஸ் தான். இதை பேசிட்டு நான் இப்படியே போயிருவேன். இதை நீங்க பேசுறீங்க இல்லையா, இதை பாக்குற ஒருத்தன் கொண்டு போய் சட்டசபையில பேசணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது அடுத்த லெவலுக்கு நகரும். அதே மாதிரி இதை பார்க்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இதை போலீஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களோட ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல இதை சேர்க்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது போகும். அதே மாதிரி இதை பார்க்கிற கிரிமினாலஜி ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க இல்லையா, இத பத்தி ரிசர்ச் பண்ணணும். இந்தியாவில் இருக்க கிரிமினாலஜி ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிஸ்ஒபே தி இல்லீகல் ஆர்டரை ஏன் அவன் விட்டான் அப்படின்றத பத்தி ரிசர்ச் பண்ணணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு விடை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். புது தீர்வு கிடைக்குமா? அப்ப போலீஸ் ஸ்டேட்ன்றது மாதிரி மாற்றத்திற்கான ஒரு துவக்க புள்ளியா இருக்கும். ஆமா, நிச்சயமா இருக்கும். நமக்கு மக்களாட்சி உருவாகணும். இப்ப நம்ம உருவாக்கின கட்சியே நமக்கு எதிரா மக்களாட்சிக்கு எதிரா போயிட்டு இருக்குதுன்னா மிக கொடுமையான வருத்தமான ஒரு நிகழ்வு தானே. அதை நாம வந்து சேலஞ்ச் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை தானே. இப்ப இந்த ஃபெலிக்ஸும் சங்கரும் வெளியில வந்துட்டாங்க. ஆனா எத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் வெளியில வந்திருக்காங்க. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள், அதிகாரத்தை எதிர்த்து பேசுறதோடு மட்டும் நிக்காம அவங்களுக்கு ஒன்றும் சப்போர்ட்டாகவோ அல்லது அவங்களுக்கான ஒரு சின்ன பின்புலமாவது பொருளாதார ரீதியா இருக்கும் சார். அவங்களுக்கான ஆதரவு வெளிச்சம் தெரியுது. அவங்க ஒரு மீடியா முகமா இருக்கிறாங்க, வெளிச்சம் தெரியுது. அப்ப மீடியா முகமா இல்லாத, வெளிச்சமே இல்லாத நபர்களும் இந்த மாதிரி மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல வராரா முத்துக்குணா? கட்டாயம். அதை விட இன்னொரு பாயிண்ட் நான் வரேன். சங்கர் எவ்வளவு தெளிவா பல விஷயங்களை பிரிச்சு வைக்கிறான் சமுதாயத்துல. அப்படிப்பட்ட சங்கருக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா, ஒரு புரியாத ஒருத்தனை தூக்கிட்டு போட்டு மெதிச்சு நசுக்கி கொன்ற மாட்டானுங்க. இவ்வளவு தெளிவா பேசுற ஃபெலிக்ஸையே குடும்பத்தையே கலைச்சு விட்டாங்களா இல்லையா? அவங்க குடும்பத்தையே ஆடி விட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து அவங்க ஃபேமிலி ஒரு 3 மாசம் தடுமாறி போச்சு. உண்மைதான், உண்மை. அப்ப அதுக்கு வந்து இந்த போலீஸ் ஸ்டேட் வந்து பதில் சொல்லணுமா இல்லையா? அதை விட முக்கியமான விஷயம், சட்டத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு சட்டம் எழுதி இருக்கிறான். போலீஸ் ஆபீசர் போய் உன் மேல தப்பா ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு குற்றம் போட்டுட்டா அதுக்கு போலீஸ் ஆபீசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான்னு சொல்லி சட்டத்துல எழுதி வச்சிருக்கான். அதுக்கு பேர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட். ஓகே. அருள்மொழிவர்மன் நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன். உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு கொலை நடந்துருது. நான் அருள்மொழிவர்மன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு கைது பண்ணி உள்ள போட்டுறேன். ஆனா எனக்கு வந்து அருள்மொழிவர்மன் குற்றவாளின்னு தெரியும். ஆனா அருள்மொழிவர்மன் நான் ஒரு ட்ரிப் 50 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் இந்த டைமை பார்த்து உள்ள தள்ளி விட்டேன். நீங்க போயிட்டீங்க. ஆனா அடுத்து உண்மையான குற்றவாளியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அருள்மொழிவர்மனை வெளியே விட்டுலாம். வெளியே வந்துட்டாரு. இப்ப அருள்மொழிவர்மன் உத்தர நாள் உள்ள இருந்தார்ல, இதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் பதில் சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா சொல்லணும். அதுக்கான நீதி கிடைக்கணும். வேண்டாம், இந்திய அரசு சட்டம், இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. ஓ, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அதெல்லாம் விட்டுருப்பா. அவர் போலீஸ் விட்டுரு, போலீஸ் வந்து அதெல்லாம் கண்டுக்கலாம் அவங்க கிட்டுக்காது அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்ச சட்டம். ஓகே, அதை மாத்தணுமா இல்லையா? கட்டாயமா மாத்தணும். இதெல்லாம் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல வந்து இன்னைக்கு உங்க கூட இதை வந்து நம்ம பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா சார். ஏன்னா எனக்கு என்ன ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட இருந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேட்டா வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து கம்பேர் பண்ணி மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இதை வந்து இந்த மாதிரி நுணுக்கங்களோட மாத்தினாதான் இதுக்கான தீர்வை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிற தீர்வையும் வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் ஃபிளிக்ஸ் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் தான் நீங்க சொல்றீங்க உங்களுடைய கருத்துல பார்த்தோம் அப்படின்னா. உண்மைதான். சோ அதையும் தாண்டி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு மாற்றத்துக்கான வழி என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட நான் பேசுறது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்காக நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு அரசியல கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி போய்கிட்டு இருக்கு? தமிழ்நாடு மக்களை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கேன்.
தமிழ்நாடு அரசியல் கவனிச்சுட்டு இருக்க மக்களை கவனிச்சுட்டு இருக்கேன். மக்கள் நமக்கானவர்கள் இல்லையா? கண்டிப்பா. அவங்கள நம்ம கைவிட முடியாது. நம்ம மக்களை அவர்களை வந்து நம்ம அவங்க வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு நான் இதை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா நிறைவு கருத்தை சொல்லுங்க சார். நான் வந்து மாதவரத்துல வேலை செய்யும் போது, மாதவரம் 1997 நிறைய மாதவரம் காலனியில பெண்கள் வந்து சாராயம் காய்ச்சி விக்கிற வழக்கமுடையவர்கள். நான் அவங்க கூட எல்லாம் பழகும் போது, எல்லாம் வயசான பெண்கள் 50 வயசு உடையவங்க, அவ்வளவு அன்பா பழகுவாங்க. நம்ம போய் கைது செஞ்சிட்டோம்னா, சார் விட்டுருங்க சார், அவர் ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. அவங்க பாவப்பட்ட மக்கள், பாவப்பட்ட மக்கள். அவங்களுக்கு வேற வழி இல்ல, படிப்பு இல்ல, கல்வி இல்ல, கணவன் சரியான சப்போர்ட் இல்ல, அப்படிப்பட்டவங்க அந்த தொழிலை செய்யறாங்க. அவங்க நாம வந்து சட்டப்படி நம்ம செயல்படணும்ன்றதுக்காக அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறோம். அவங்க குற்றம் செஞ்சிட்டாங்க, சட்டத்தின்பால் செய்யப்பட்ட ஒரு குற்றத்தை செஞ்சிட்டாங்கன்றதுக்காகவே அவங்களை நம்ம வெறுத்து ஒதுக்கிற முடியுமா என்ன? அவங்கள வந்து திருத்தணும், அவங்களுக்கான மாற்று வழியே, மாற்று பொருளாதார திட்டங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். திருத்தறதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம். அவங்களும் என் மக்களே, அவர்களும் என் மக்களே. அவர்களை நான் ஒரு காலம் விட்டு கொடுக்க முடியாது. அவர்களுக்கான ஒரு மக்களாட்சியை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு படிப்பறிவு இல்லாதவனும் சரி, குடிகாரனும் சரி, எல்லாத்தையுமே அரசு அரவணைச்சு அவனுக்கு வேண்டியதை செஞ்சு அவன் தட்டுல சாப்பாடை கொண்டு போய் வைக்குது அரசு. ஆஸ்திரேலியால அவன் தட்டுல சாப்பாடை கொண்டு வைக்குது. ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியாவில் அதுதான் நடக்குது, அமெரிக்காவில் அதுதான் நடக்குது, மேற்கத்திய நாடுகள்ல அதுதான் நடக்குது. அவன் தட்டுல அவன் வேலைக்கே போக மாட்டான். ஆனாலும் எப்ப நீ வேலைக்கு போலியா, இந்த பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து உனக்கு காசு கொடுக்குறேன், நீ வந்து வாரம் வாரம் இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிடு அப்படின்னு ஒரு காசை கொடுக்குது. அப்ப இத புரிஞ்சிக்கணும். தவறே செஞ்சவங்களா இருந்தாலும் அவர்களும் என் மக்களே. அவர்களை நான் எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்க முடியாது. அவர்களுக்காகவும் சேர்ந்தே நான் யோசிக்க வேண்டும். அவர்களுக்காக சேர்ந்தே நான் சிந்திக்க வேண்டும். நிச்சயமா ரொம்ப ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூவா இருந்துச்சு. எனக்கும் வந்து பல விதமான விஷயங்களை வந்து இது புலப்படுத்தி இருக்கிறது. அதே போல பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் இந்த விஷயம் வந்து கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்த அரசினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டியாக இந்த பேட்டி நான் வந்து பார்க்கிறேன். எங்களுக்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் அளித்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கணும். வணக்கம். நன்றி. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.